பிடித்ததனால் ஓய் ஏய் டேய் அப்படின்னு கூப்பிடுவதா? கூப்பிடலாமா? பிடிச்சா யாராவதையுமே ரொம்ப பிடிச்சா. உங்களை விட சீனியராக இருந்தா, உங்களை விட ஜூனியராக இருந்தால் சொன்னாங்க கூட ஒரு சிலது ஏய் ஓய் டேய் வா ஓ அப்படின்னாவே ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஜூனியருக்கு. சீனியராக இருந்தால் சொல்லாமா, என்னதான் பிடிச்சிருந்தாலும். படம் பார்க்குறதுங்க அது வேற. யதார்த்தமான வாழ்க்கையில் நேரடியாக பார்த்தாலும் சரி, ஒரு மெசேஜ் மூலமாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு வீடியோ போடுறாங்க, அதில் கமெண்ட் பண்ணுறது அது பிரச்சனை கிடையாது. இண்டிவிஜுவலான மெசேஜ் ஆகட்டும், நேரடியான மெசேஜ் ஆகட்டும், பழக்கம் சொல்லிட்டு டேய் ஓய் ஏய் அப்படின்னு சொன்னால் தவறு. அது திருப்பி அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. சண்டைகள் வலுக்கும். தேவையில்லாத வேலையை யாரிடமும் காட்டாதே. உனதுக்கு மூத்தவர்களாகப்பார். உனது அண்ணனை சொல்வீயா? உனது அண்ணனை நீ சொல்வீரா? கூட பிறந்த அண்ணனை சொல்லலாம், பெரியம்மா, இன்னும் நிறைய சொந்தங்களை தாண்டி 5 வருடம் 10 வருடம் மூத்தவர்களை நீ டேய் என்று சொன்னாலே சண்டை தான். யார் ஒருவர் ரோட்டில் போகிறவராகவும் அவர் உனக்கு சம்மதமான பேச்சுகள் கொடுக்கும் பொழுதும் டேய் ஓய் என்று சொன்னாலும் சிரமம்தான், கஷ்டம்தான். எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பாசத்தால் கூப்பிடுகிறேன். இது அல்ல. பாசத்தால் மரியாதையோட பேசு. ஏன் ஏய் ஓய் டேய் நான் சொல்லணும்? பிடித்தவர்களை அப்படி கூப்பிட வேண்டும் என்று ஏதாவது இருக்கா உலகில்? அப்படியெல்லாம் கிடையாது. நாம் பொது உலகத்தில் பேசும்பொழுது, இன்னொருவரிடம் பேசும்பொழுது வாடா ஓடா என்று அவரை பற்றி பேசிக்கொள்ளலாம். ஒரு வீடியோவுக்கு கமெண்ட் செய்யும்போது வாடா ஓடான்னு பேசிக்கொள்ளலாம். அவரை நேரடியாக தொடர்பு கொள்ளும் பொழுதும், நேரடியாக பேச வாய்ப்பு கிடைக்கும் பொழுதும், நேரடியாக அவருக்குண்டான விஷயங்களை நீங்கள் தெரிவிக்கும் பொழுதும் ஓய் டேய் ஆய். உங்களை விட மூத்தவர்களை ஒருபோதும் அப்படி கூப்பிடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் சொந்தங்களிடம் அடிபடுவீர்கள். உங்களுக்கு சொந்தமானவர்களிடம் அடிபடுவீர்கள். வெளியில் எப்படி நடக்கிறீர்களோ அதற்கு தகுந்த மரியாதை, பண்பும் அன்பும் உங்கள் சொந்தத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வெளியே பேசுகிற பேச்சு தானே, வெளி வழக்கம் தானே எங்கள் வீட்டுக்குள்ளே வரும்பாங்க பெரியவங்க. வெளியே என்ன பேச்சு, வீட்டுக்கு இருக்கிற பழக்கம் தானே வெளியே வரும்பாங்க, வெளியிக்கிற வழக்கம் தானே வீட்டுக்கு வரும்பாங்க. சேர்வார் கூட நல்லா சேர்ந்தா நல்லா புத்தி வரும்பலம்பாங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நம்மளை விட ஒரு 3 வருடம் சீனியராக இருக்கும்போது மரியாதை கொடுத்து பேசுங்கள். பப்ளிக்கில் என்ன வேணும் பேசுங்க. ஏன்னா நேரடியாக பேசும்பொழுதும் அதுக்குண்டான வாய்ப்புகளை கேட்கும்போதும் சரியாக பேசினால்தான் உங்களுக்கு மதிப்பு, உங்கள் சொந்தத்தில் உங்களுக்கு மதிப்பு. இல்லை என்றால் இல்லை.